ரொம்ப சிரமம். ஷயா ஷயா வா. எங்கட ஆளக்கான பெட்டிக்காரன வேணா போனா கரெக்ட். டேய் எங்க போயிட்டு வரல கேட்குறாரு பதில் சொல்லு. பெட்டி இருக்கு நான் குட்டிட்டு உனக்குன வேலை படுத்துருங்க. என்ன முடியுங்கன்னு ஊட்டி இருக்கு. ஓ போன் நானா அங்க நான் போய் தலை வைக்காதுன்னு சொன்னேன். இன்னொரு தடவை கேட்டேன். ஒன்றும் பண்ணல. வாயுது பெரிய வாடா சேதுரா பண்ணிட்டாங்க. வாயுது வேப்பனை வாடை அடிக்குது. சந்தேகப்பட்டு எவனாலும் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா அவளுக்கு 2 லிட்டர் வேப்பனை ஊற்றி வச்சுட்டேன்னே. அதில் முதல்ல சுண்ணாம்பு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம வாய் வந்து ஒரு சமயத்தில் அதுக்காகத்தான் அதை மாற்றிட்டு இப்போ வேப்பனைக்கு ஒன்று அப்புறம் ஒன்று பேசிக்கிறாங்க. உன்னை அறியாம உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு சாமியார் வந்திருக்காரு. பயப்படக்கூடாது. கொஞ்சம் தள்ளியே நில்லு. போன ஒரு மாதிரியான பணமா இருந்தாலும் சுத்தி இந்தியா மேப் மாதிரி ரவுண்ட்ல வந்து அங்கிருந்து நின்றுக்கிறாரு. ஏன் அப்படி? அது அப்படித்தான். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி
ரொம்ப மோசம், உங்களுக்கு தெரியாது. இப்படி இல்லைங்க, இப்படி ஆசீர்வாதம். அவர் சொல்றது இப்படி ஆசீர்வாதமா நிக்கிறது, அப்புறம் வரும்போது லவ் முடிக்கிறாங்க. ஒண்ணு விட்டு போகுமா? அந்த மாதிரி நடந்துதான் பூரா கரும்புல செப்பில் குத்தி அனுப்பிச்சிருக்காங்க. எங்கேயோ இந்த பிரச்சனை நடந்து. யார் இந்த பெண்மகள்? நான் யாரும் சொல்றேன். எதுக்காக வச்சிருக்க? அவர் எங்க வச்சிருக்காரு? அவர் நான் தான் வச்சிருக்கேன். ரெண்டு ஒண்ணுங்க. எதுக்கு உயிரோட தெரியல? என்ன அந்த படம் உன்னை வச்சிருக்க? நீ என்ன உன புருஷங்கிற பேர்ல இருமிட்டு கிடக்குறியா? அட இது என்னையா உரல சுத்தினானா உலக சுத்தினானா வேலை நடக்குதான்னு பாப்பியா? அதை விட்டு நீ கொஞ்சம் நெட்டையா இருக்கு, அது கொஞ்சம் குட்டையா இருக்கு. எப்படி குடும்பம்? சொன்ன நான் சொன்னேன்னா மேட்ரு பூரா அதிலேயே தான் நிக்குது. அந்த சாமியார் மேட்ரு சாமியார் தான். யோ இல்லங்க, நீங்க நெட்டையா ஏன் சௌரிய நான் எங்க வேணா தூக்கி உட்கார வச்சுக்கிறேன். எங்கே கொண்டு வைப்ப? சொன்னா அடுப்படியில, ஃப்ரிட்ஜில், வாஷிங் மிஷின்ல மிருதங்கத்தை இறக்கி வச்சுட்டு மிருதங்க டேபிள்ல தூக்கி உட்கார வச்சுக்கிறேன். பின்னாடி அவன் இருக்கா, மையம் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன அதுல பிரச்சனை? அவன் பார்த்து அவன் ஆளுக்கு ஒரு வேலையா பாத்துட்டு போறான். உனக்கு என்ன சொல்லிய பாரு. 6000 அப்ப வேற மய வேற ஒவ்வொரு வேலையா? சரி, அடுத்த காவல இருக்கக்கூடிய ஆளு யோ என்னையா அடுத்த காவல இருக்கக்கூடிய ஆளு அது வறுமையா போய் அப்ப நம்ம பேசி யார் அந்த ஆளுன்னு கேக்குறேன். தங்கை இடத்துக்கு தலைவி பேசிட்டு இருக்கோம். வள்ளி. எப்படி எந்த கடையில முடி வெட்டுற அப்படின்னு கேட்பான். அம்மா செல்லாம் பொண்ணுக்கு தேடியில் வந்தாச்சு. காவேரி கோயில் பூவர தொங்கு பூத்தாச்சு. பொண்ணுக்கு தேடி வந்தாச்சு. காவேரி கோயில் समोसा समोसा अंडा बिरयानी கிழக்க போன ரயில் வடக்க போயிடுச்சு உனக்கு. அண்டா பிரியாணி விற்கிறாங்கன்னா அங்கிட்டு அம்மா இப்படி எந்த ரயில் ஓடி நான் கேட்டதே இல்லையே. இளையராஜாவுக்கு கம்போசிங் போது இந்த ஞாபகம் வரல. போட்டுப்பாப்ல காம்போஸ்
அடி கூடல கம்போஸ் காம்பஸ் வச்சு குத்த போறேன். என்னது பாப்பா? அது ஒண்ணுது இல்ல, அது என்னது? அண்ணே, அம்மா, எதுக்கு போட்டீங்க? நம்ம இடத்துக்கு ஒரு முனி ஓட்டை இருக்கு. அண்ணே, அண்ணே, மினி ஓட்டை இருந்தா நல்ல சாமியார கூப்பிடுறோம், மினி இந்த இடத்த விட்டு விரட்டுறோம். ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்படி இப்படின்னு காவலுக்கு போகும்போது நம்மளை அப்படியே அடிச்சிடும். கொஞ்சம் அடிச்சிடும். இந்த முனி அடிச்சாலும் அடிக்குமா? கட்டை அடிச்ச உடனே தெரியுது இப்படி அப்படியே. இந்த முனி இல்ல, முனிவர். முனிவர். அப்பா சொன்னார்ல, இங்க முனிவர்கள் நடமாட்டம்லாம் இருக்குன்னு. ஆமா. தேவலோகத்துல வந்திருக்காரா, இவர் பேர் நாரதரா. தேவலோகவாசியா? தேவலோகவாசி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரா? சாமி பாத்தீங்களா? பாத்துட்டேன். ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? வாங்கிட்டேன். நல்ல நீளமா வாங்கினியா? அப்படி கனவு. அப்ப எனக்கு உனக்கு 2 கட்ட போய் வச்சிருக்கா. 2 கட்ட போய் நான் தூக்கிட்டு போக முடியாதுனே. அப்பனா ஒரே உரச்சா கப்படு கட்டி தரச்சுறேன். என்னை கேவலப்படுத்தியா நீ? எதுக்கு அவரே கொண்டு வந்து வீட்டுல வச்சிட்டு போயிறாரு. நல்ல மனுஷன் தெரியுமா? சாமி அழைத்து வரங்களா? ஐயா, அடுத்த விட பாருப்பா. கண் பார்வை தெரியாத ஐயா. பையன் சொல்றாப்ல, அடுத்த விட பாரு, இந்த வீட்டுல அவள் வச்சு எடுத்துட்டு இருக்காப்ல. பிஸியா இருக்கு வீடு. வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். ஒரு பாதம் நான் என்ன பண்ணிட்டு இருக்க? This is nice குத்து சாங். நான் குத்து பாட்டுன்னு போன்ற சொன்னா சொல்லாட்டி அவங்க மியூசிக் எப்படி? சாமி வந்திருக்காருன்னு வரவேற்பு பாட்டு பாடிக்கிறீங்க நீ. ஓ, வெல்கம் சாங். வெல்கம் சாங். கம் ஆன், கம் ஆன். வெல்கம் சாங். கம் ஆன், கம் ஆன். வெல்கம் சாங். யாரு? ஒழுங்கு மரியாதை இந்த பிள்ளைய கூட்டிட்டு நீ உள்ள போ. சீக்கிரம் பேசிட்டு அவரே அனுப்பு. ஏன்? வேற ஆக மோகன் நாய் நக்கன் செட்டு மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரத்துல ஒரு மாதிரி நிறைய கலர் மாறி போச்சு, சாய வெளுத்து போச்சுன்னு வந்து நான் போயிட்டேன். வாடிப்போ. உங்க முகரையும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. தாண்டி பல கோடி 100 ஆண்டு வாழ்க. என் சிந்தை குளர வைத்த சொல்லும் தமிழ் செல்வியே, வந்தார வாழ வைக்க வந்தவன் நாட்டினில் வங்கம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வியை வாழ்க வளர்க. வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டும். அற்புதமான வரவேற்பு கொடுத்தாய். பொறுப்பாதம் நான் பணிந்து வருக வருகவே என்ற ஒரு பாமாலை, இப்பேற்பட்ட பாமாலை இந்த பூலோகத்திலே எந்த ஒரு பெண்மகளும் நாரத மகரிஷி எனக்காக கொடுத்தது கிடையாது. ஒரு வித்தியாசமான வரவேற்பு, ஒரு வியக்கத்தக்க வரவேற்பு. தமிழ் மரபு குன்றாமல் இப்படித்தான் நாரத மகரிஷியை வரவேற்க வேண்டும் என்று எண்ண வியக்கத்தக்க ஒரு பாமாலை. இந்த பாமாலையை கண்டது மெச்சினாக இருப்பினும் கூட நாரத மகரிஷியை எப்படி வணங்க வேண்டும் என்கிற நியதி இருக்கின்றது இந்த உலகத்துல. எல்லா தெய்வத்தையும் வணங்குறது மாதிரி, வீரமாகாளியை வணங்குறது மாதிரி நாரத மகரிஷியை வணங்க முடியுமா? பொற்குடியாரை வணங்குறது மாதிரி நாரத மகரிஷியை வணங்க முடியுமா? ஆத்மநாத சுவாமியை வணங்குறது மாதிரி நாரத மகரிஷியை வணங்க முடியுமா? விநாயக பெருமானை வணங்குவதை போல நாரத மகரிஷியை வணங்க முடியுமா? முருகப்பெருமானை வணங்குவதை போல நாரத மகரிஷியை வணங்க முடியுமா? சிவனை வணங்குவதை போல நாரத மகரிஷி என்னை வணங்க முடியுமா? பெருமாளை வணங்குவதை போல என்னை வணங்க முடியுமா? ஆக சிவனுடைய ஆலயத்தில் சண்டிகேஸ்வரன் ஒரு தெய்வம் இருக்கும். அந்த சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வணங்குவதை போல் என்னை வணங்கிவிட முடியுமா? இல்லை, என்னை வணங்குவதை போல் பெற்ற தாயை வணங்கிவிட முடியுமா? யாரை எப்படி வணங்க வேண்டும் என்கிற நியதி அறிந்து இந்த இடத்திலே ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு வந்திருக்கின்றேன். கேட்கலாமா? சுவாமி, தாங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா முக்கால முடிந்து வர்றீங்க, நடப்பது நடக்க போறது நடந்து முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த சின்ன பிள்ளை என்கிட்ட வந்து
உன்கிட்ட ஒரு சில விவரம் கேட்க வேண்டாமா? கேட்டா பதில் வருமானு கேட்டீங்க. என்ன கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதன் முறைப்படி என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, கேளுங்க. ஏதோ ஏன் சிற்றொரு கேட்டு வேற பதில சொல்ல காத்துட்டு இருக்கேன். தெரியாத வரத்தை கேட்டீங்கன்னா பெரியவங்க நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. அப்படி என்ன விவரம் கேட்க போறீங்க? அற்புதமா சொன்னமா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார்கள். தொட்டனை துறமனைக்கணி மாந்தரைக்கு கட்டளை தூர அறிவு என்று சொன்னார்கள். மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரைக்கின்றதோ அதுபோல கல்வியை கற்க கற்க அறிவுகள் வளரப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்திலே யாரை எப்படி வணங்க வேண்டும் என்கிற நியதி தெரிந்து வணங்கினாயா இல்லை தெரியாமல் வணங்கினாயா, தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வணங்கினாயா? ஒரு சில பேர் வருவாங்க தெரியாமலே வணங்குவது உண்டு, ஒரு சில பேர் அறிந்து தெரிந்து வணங்குவது உண்டு, ஒரு சில பேர் நமக்கு தெரியாது சுவாமி கிட்டையாவது கேட்டுக்கிறோம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வரக்கூடியவர்களும் உண்டு. இந்த 3 ரகத்துல நீங்க எப்படின்னு கேட்கிறேன். என்ன கேக்குறீங்களா சுவாமி? உங்களை கேட்கிறேன். ஒவ்வொருத்தவங்களையும் வணங்கக்கூடிய முறைன்னு இருக்கு. எப்படி? நீங்க சொன்ன மாதிரி சிவனை எப்படி வணங்கணும், பிரம்மாவை எப்படி வணங்கணும், விஷ்ணுவை எப்படி வணங்கணும், முருகனை எப்படி வணங்கணும், விநாயக பெருமானை எப்படி வணங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வணங்கக்கூடிய முறைகளை வகுத்து வச்சாங்க. சிவனுடைய ஆலயத்துக்கு போறோம். சிவனுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா சிவனை எப்படி வணங்கணும் அப்படின்னா சிவனை எதிரில நின்று வணங்கக்கூடாது. எல்லா தெய்வத்தையும் கோவிலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா எதிரில நின்று கையை எடுத்து கும்பிட்டு வணங்கலாம். ஆனா சிவனை மட்டும் எதிரில நின்று கும்பிடக்கூடாது. இடப்பக்கமோ வலப்பக்கமோ நின்றுதான் கும்பிடணும். சிவனுடைய ஆலயத்துல கொடுக்கக்கூடிய திருநீரை சிவனுக்கு முன்னால நின்று பூசக்கூடாது. ஆலயத்தை விட்டு வெளியில வந்துதான் திருநீரை பூசணும். திருநீரை ஆள்காட்டி விரலால பூசக்கூடாது. இந்த 3 விரலால எடுத்து இந்த 4வது விரலை சேர்த்து இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக திருநீரை பூசணும். திருநீரை பூசும் பொழுது திருநீரை கீழே சிந்தக்கூடாது. இந்த 2 பூஜத்துல தான் விழுகணுமா, இந்த தோள்பட்டையில தான் விழுகணும். ஏன் இந்த 2 தோள்பட்டையில விழுகணும் அப்படின்னா சிவனை வணங்கி திருநீர் பூசக்கூடியவங்கள்ட்ட வீரபத்திரரும் கால பைரவரும் குடியிருப்பார். அதனால அவங்க மேலதான் இந்த திருநீர் விழுகணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதே போல சிவனுடைய ஆலயத்துல நவக்கிரகம்னு ஒண்ணு இருக்கும். இந்த நவக்கிரகத்தை போய் வணங்கிட்டு சுத்தனா ஒரு முறை தான் சுத்தணும், இல்லைன்னா 9 முறை சுத்தித்தான் விடணும். ரொம்ப பேர் 3 முறை சுத்தி வருவாங்க, தப்பு. 9 முறை சுத்தணும், இல்லைன்னா ஒரு முறை சுத்தணும். அதே போல சிவனுடைய ஆலயத்துல சண்டிகேஸ்வரன் ஒருத்தர் இருப்பார். சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிறவரை கும்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போயிருப்பீங்க சிவனுடைய ஆலயத்துக்கு. சண்டிகேஸ்வரன் இங்க ஒருத்தர் இருப்பார். அவரை நம்ம எப்படி கும்பிடுவோம்? சிவ ஆலயம் இருக்குல்ல, இங்க சிவனுடைய ஆலயத்துல சிவனுடைய ஆலயம்னா என்னென்ன முதல்ல இருக்குன்னு சொல்லுங்க. லிங்கம் இருக்கணும், பலிபீடம் இருக்கணும், கொடிமரம் இருக்கணும், வில்வமரம் இருக்கணும், நந்தி பகவான் இருக்கணும், சண்டிகேஸ்வரர் இருக்கணும், நவக்கிரகம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா அது சிவன் ஆலயம். இதெல்லாம் இருந்தால் மட்டும் சிவனுடைய ஆலயம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சண்டிகேஸ்வரரை எப்படி வணங்க வேண்டும் என்கிற பதில் சொல்லுங்க. சண்டிகேஸ்வரர் வணங்க புரியல, புரியுற மாதிரியா சொல்லுங்க. இல்ல புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏன் கையை தொடச்சி சாமி கும்பிடுறோம்? ஏன் கையை தொடக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ரொம்ப பேர் அதை வந்து கையை தட்டி கும்பிடுற சாமின்னு சொல்லுவாங்க. கேட்டா ஒரு செவிட்டு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறான விஷயம். ஏன் அவருக்கு கையை தொடச்சு கும்பிடுறோம் அப்படின்னா சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. சிவனே உன் ஆலயத்துக்கு வந்து உன்னுடைய அருளை தவிர வேற எதையும் நான் எடுத்துட்டு போகல அப்படின்னு அவர்கிட்ட கணக்கு காட்டுறத நம்ம கையை தொடச்சு காட்டிட்டு போறக்கூடிய வேலை. அதான் காலப்போக்கில் அப்படியே கையை தட்டுற வேலையை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப சண்டிகேஸ்வரர் அப்படி வணங்கணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கு. அதே போல பெருமாளுடைய ஆலயத்துக்கு போறோம். பெருமாளுடைய ஆலயத்துக்கு போனா வணங்கினதுக்கு அப்புறம் நமக்கு கையில தீர்த்தம்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அது என்ன தீர்த்தம்? அது துளசி தீர்த்தம்னு பேரு. துளசி தீர்த்தம்னு பேரு. அந்த துளசி தீர்த்தத்தை குடிச்சுக்கிட்டு தலையில தொடச்சுக்குவாங்க. கத்திருக்கமா? குடிச்ச உடனே அதை எடுத்து தலையில தொடச்சுக்குவாங்க. இந்த தீர்த்தம்ல குடுத்ததுக்கு அப்புறம் நம்ம தலையில கொண்டு ஒண்ணு வைப்பாங்க. சடாரி சேவைன்னு பேரு. சடாரி சேவைன்னு பேரு. அதுல பெருமாளுடைய 2 பாதம் இருக்கு. பெருமாளுடைய பாதம் நம்ம தலையில படுறதா அது ஒரு அர்த்தம் இல்லையா? குடிச்சு விட்டு எச்சியை கொண்டே தலையில தொடச்சிடுறீங்க. அதுல கொண்டாந்து பெருமாள் பாதத்தை படலாமா? அது தீட்டாயிராதா, தோஷமாயிராதா? எச்சில் பட்ட பொருளை பெருமாளை போய் கும்பிட்டேன் ஒண்ணு எனக்கு கொடுக்கலையே அப்படின்னா எப்படி கொடுப்பேன்? எச்சில்ல கொண்டு இவன் பாதத்தை வச்சா எப்படி கொடுப்பான்? அப்ப இதெல்லாம் முறைகள் இருக்கு. எல்லா கோவிலுக்கும் போறோம். சிவனுடைய ஆலயத்துக்கு பொதுவாகவே சொல்றேன், எல்லா கோயிலுக்கும் போறோம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உட்காந்து எந்திரிச்சு வருவோம். எல்லா கோவில்லையுமே இல்லையா? ரொம்ப பேரு கொடி மரத்துக்கு அந்த பக்கமாவே உட்காந்து எந்திரிச்சு வருவாங்க. செய்யவே கூடாது. கொடி மரத்துக்கு இந்த பக்கமா தான் உட்காந்து எந்திரிச்சு வரணும். இப்படி எல்லா கோவில்லையும் உட்காந்து எந்திரிச்சு வர்றோம்ல. ஆனா ஒரே ஒரு கோவில்ல மட்டும் சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து எந்திரிச்சு வரக்கூடாது. எந்த கோவில உட்காந்து எந்திரிச்சு வரக்கூடாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கோவில் இல்லையா?
தமிழகத்திலேயா உலகம் முழுவதுமா? அதை நான் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை தான் சொல்லியிருக்காங்களோ? பொதுவா பொதுவா எல்லா கோவில்லையும் நம்ம போய் உட்கார்ந்து எந்திரிச்சு வர்றோம்ல. இல்லம்மா, எல்லா கோவில்கள்லயுமே வந்து போய் வணங்கி விட்டு அமர்ந்து இருந்து விட்டு வருவது இயல்பு. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரே ஒரு கோவில்ல மட்டும் அமரக்கூடாது, எழுந்து வந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. வேற எந்த ஆலயமும் கிடையாது. பெருமாளுடைய ஆலயத்துல பாருங்க, போய் பெருமாளை வணங்கிய உடனே மகாலட்சுமி அவருடைய மனைவி வணங்கியவர்களுக்கு செல்வத்தை வழங்குவது இயல்பு. அந்த செல்வத்தை வாங்கிட்டு அங்கே உட்கார்ந்தோம்னா வாங்கிய செல்வத்தை விட்டுட்டு வந்ததாக ஐதீகமாயிரும். அப்ப கோவிலுக்குள்ளே உட்காராமல் கோவிலுக்கு வெளிப்புறத்துல வந்து பெருமாள் கோயில உட்காரணும். அப்ப தெய்வத்தை வணங்கிய பிறகு உள்ள உட்காராமல் வெளியில வந்து உட்காரக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா பெருமாளுடைய ஆலயம். மறுக்கிறீங்களா? ஒரே ஒரு விஷயம் கேட்கிறமா, கோவில் இருக்குல்ல, இந்த கோவில்ல பலிபீடத்தை மிதிச்சுக்கிட்டு போவாங்க ஒரு சில பேர். பலிபீடம்னா என்னன்னு தெரியுமில்ல? பலிபீடம் தெரியுமில்லமா? நீங்க என்ன சொன்னீங்க? சிவன் ஆலயம்னா ஆக நந்தி இருக்கணும், கொடிமரம் இருக்கணும், பலிபீடம் இருக்கணும், நவக்கிரகம் இருக்கணும், லிங்கம் இருக்கணும். அதே மாதிரி பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கணும். இப்ப அந்த பலிபீடத்தை ஏன் மிதிக்க கூடாது? ஒரு சில பேரு அந்த படியில ஏறும் பொழுது அந்த படியை நடுவுல மிதிச்சுக்கிட்டு போறாங்க. ஏன் மிதிக்க கூடாதுன்னு கேக்குறேன். ஏன் மிதிக்க கூடாது அப்படின்னா, கோவில்ல கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த கும்பாபிஷேகத்துல பல வகை இருக்கு. அதை பேசணும்னா அது ஒரு மாதிரியா போகும். ஆமா, கும்பாபிஷேகத்துல பல வகை இருக்கு. இதுல 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம். இந்த 12 வருஷம்ங்கிறது கணக்கு என்ன தெரியுமா? முதல் 3 வருடம் தெய்வம் கருவறைக்குள்ள இருக்கும். அடுத்த 3வது வருடம் கொடிமரம் வரும். அடுத்த 3வது வருடம் பலிபீடம். கடைசி 3வது வருடம் தெய்வம் கலசத்துக்கு ஏறும் அப்படிங்கிற ஐதீகம். ஏன்னா 3 வருடம் ஒவ்வொரு இடத்துல இருந்துதான் தெய்வம் திரும்ப கும்பாபிஷேகம் பண்ணி திரும்ப கருவறைக்கு போய் சேரும். அப்ப பலிபீடம்ங்கிற இடத்துக்கும் தெய்வம் வந்து அமரும். தெய்வம் வந்து அமர்ற இடத்தை நம்ம மிதிச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா தெய்வத்தையே மிதிச்சுக்கிட்டு போறதா அர்த்தம் அப்படிங்கறதுக்காக பலிபீடத்தை மிதிச்சுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பலிபீடத்தை மிதித்து விட்டு போக கூடாது. அப்ப தெய்வத்தையே மிதிக்கிறதுக்கு அர்த்தமாயிரும். இப்போ ஒரு விஷயம், சிவனுடைய ஆலயம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே பிரசித்தி பெற்ற ஆலயம்னா எந்த ஊரை சொல்லுவோம்? புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு சிவன் ஆலயம். சிவன் ஆலயமா? புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு திருப்பரந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவில். திருப்பரந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவில். இந்த ஆவுடையார் கோவில் என் பேர் வந்துச்சு ஆவி உடையார் கோவில். ஆவி உடையார் கோவில். அப்ப அந்த ஆவி உடையார் கோவில் என்று சொல்லக்கூடிய அந்த ஆவுடையார் கோவிலே நீங்க சொன்னது மாதிரி சிவன் கோவிலா, அது சக்தி கோயிலா? சிவன் கோவில். சிவன் ஆலயம் தானே. லிங்கம் இருக்கா? கிடையாது. நந்தி இருக்கா? இல்ல. கொடிமரம் இருக்கா? இல்ல. வில்லு மரம் இருக்கா? இல்ல. நவக்கிரகம் இருக்கா? இல்ல. இதெல்லாம் இல்ல. எப்படி அந்த சிவ ஆலயம்னு சொல்றோம்? இதெல்லாம் இருந்தா தானே சிவனுடைய ஆலயம். நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, நான் கேட்டதுக்கு நீங்க தானே சொன்னீங்க. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது எப்படி சிவ ஆலயமாகும்? சிவனுடைய ஆலயம் 108 1008 ஆலயங்கள் உண்டு. அதான் சைவ ஸ்தலங்கள்ல இதுவும் ஒன்று. அப்ப சிவனுடைய ஆலயம்னா இது பூரா இருக்கணுமே. இதெல்லாம் இல்லையே. அப்ப எப்படி அவரை சிவன் வணங்குறீங்க? அது சிவனுடைய ஆலயம்னு சொல்றீங்க. எப்படி ஏத்துக்கிறதுனா விளக்கம் சொல்லு. சரி, இப்ப இதெல்லாம் எதுவுமே இல்லாம அந்த சிவன் ஆலயம்னு நம்ம சொல்றோம். எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, கட்டினவர் அந்த மாதிரி ஆளு சிவனுடைய பக்தனாகப்பட்டவர் கட்டுறதுனால அதை நம்ம சிவனுடைய ஆலயம்னு சொல்றோம். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா? கருவறை இருக்கு. கருவறைக்குள்ள லிங்கமோ இல்ல லிங்கம் இல்லாம கூட இருந்துட்டு போட்டோம். ஆனா ஆவுடையார் கோவில்ல இருக்க கருவறைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஒரு பெண்ணுடைய பாதம் மட்டும் இருக்கும். அதுக்கு மேல ஒரு மரக்கால் கவுத்து இருக்கும். மரக்கான என்ன? மரக்கான ஒரு லிங்கத்துக்கு சமமானது. மரக்காவை கவுத்துட்டோம்னா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு லிங்க வடிவத்தில் இருக்கும். அப்ப அது சிவனுடைய ஆலயமா இல்லையா? இனி ஏற்றுக்கொள்கின்றோம். இப்ப இதுதான் உண்மை. சரி, அப்ப பாருங்க, சிவனுடைய அங்க இருக்கக்கூடிய தெய்வம் யாரு? ஆத்மநாதர். பெண் தெய்வம் யாரு? யோகாம்பாள். அப்ப ஆத்மநாதருக்கும் யோகாம்பாளுக்கு அணிதினமும் பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கு. அங்க ஒவ்வொரு ஆலயத்திலும் தனித்தனி சிறப்புகள் இருக்கு. ஆவுடையார் கோவிலே நெய்வேத்தியமாக என்ன பொருளை கொடுப்பாங்க? பச்சரிசி சாதத்தை சுட சுட வடிச்சு. புழுங்கரிசியா? பரவாயில்ல, சுதாரிப்பாருக்கீங்க. சும்மா சொல்லி பார்த்தீங்க. நீங்களும் இந்த பகுதி தானே, அதனால போற போக ஏதாவது சொல்லிட்டு போவோமே. அனுதினமும் போறவன். ஆமா, புழுங்கரிசி அப்படி அனுதினமும் போவான். ஆனா உள்ள ஆலயத்துக்குள்ள போவோமா? எனக்கு வாய்ப்பு இருக்கு. சிவனை கும்பிடணும் அப்படின்னா சாதாரணமா கும்பிட முடியாது. அவர் அழைக்கணும் நம்மள. அவன் அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுத்தா பக்கத்திலே இருக்கும். போக முடியாது. ஏன்னா அவன் அனுமதி கொடுத்து இன்னைக்கு நீ வரலான்னு சொன்னா மட்டும் தான் நம்ம போய் கும்பிட முடியும். அப்ப பாருங்க, அங்க நெய்வேத்திய பொருள் என்னன்னு கேக்குறீங்க. புழுங்கரிசி சாதம், அகத்தி கீரை, பாவக்காய். பாருங்க எவ்வளவு பெரிய. எல்லா ஆலயத்துல இனிப்பான பொருளை தான் கொடுப்பாங்க. ஆனா அங்க மட்டும் கசப்பான பொருளை கொடுக்குறாங்களே, ஏன்? அற்புதமா. காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் வரக்கூடிய நிலைகள் வெவ்வேறு. எல்லா ஆலயத்திலையும் பாருங்க இனிப்பான பொருளை கொடுக்குறாங்க.
வாழ்க்கை இனிப்பாக என்பது காரணம் அங்க என்ன தெரியுமா? அதாவது 2.5 கலக்கணும்டான்னு சொன்னேன். பிற இடத்துல இனிப்பை வழங்கி இந்த இடத்துல கசப்பாச்சு அப்படின்னா இந்த உலகத்துல இன்ப துன்பம் மேடு பள்ளம் ஆண் பெண் சூரியன் சந்திரன் இரட்டறையாக வகுத்து வைத்திருக்கின்றார்கள். அதை உணர்ந்து கொள் மனிதா என்பதை எடுத்துரைப்பதற்காக இப்போ ஒரே ஒரு விஷயம். அதே ஆலயத்துல சிவனுடைய ஆலயத்துல ஒவ்வொருத்தருமே இப்போ ஒண்ணு இல்ல, அம்பாள் வீரம்பாள் இருக்கா, பொற்குடையார் இருக்காரு. இப்போ இவங்க 2 பேருக்குமே ஒரு பக்தர்கள் நேரா போய் ஒரு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை என்னென்ன பொருள் சேர்ந்த அர்ச்சனை? 5 பொருள் சேர்ந்த என்னென்ன பொருள்? தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம், ஊதுபத்தி, பூவு. இந்த 5 பொருளுக்கு கொண்டு போற பக்தனுக்கு சம்பந்தம் இருக்கா, சம்பந்தம் இல்லையா? முன்னோர்கள் இல்லாமல வச்சிருப்பாங்க. நான் உங்கள்ட்ட கேக்குறேன் அப்படின்னா அங்க நீங்க பேசக்கூடாது, ஏன்னா நீங்க பேசணும். பாக்குறவங்க அவங்களுக்கும் தெரியாதா? வாதி பிரதிவாதி. நான் கேட்கிறேன் அப்படின்னா உங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும். கொண்டு போற 5 பொருளை அர்ச்சனைன்னு சொல்லிட்டான், முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள். அந்த அர்ச்சனையை கொண்டு போறோம். தேங்காய்க்கு மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? வாழைக்கிளைக்கு மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? கற்பூரத்துக்கு மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? ஊதுபத்திக்கு மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? பூவுக்கு மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாமல ஒரு இறைவனுக்கு கொண்டே கொடுக்க போறாங்க. என்ன சம்பந்தப்படுத்துங்க? தேங்காய் இருக்குல்ல, சரி, தேங்காயில இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய ஓடு மனிதனுடைய தோலை குறிக்கும். உள்ள இருக்கக்கூடிய வெண்மையான பருப்பு மனிதனுடைய உள்ளத்தை குறிக்கும். உள்ள இருந்து வரக்கூடிய நீராகப்பட்டது மனிதனுடைய குருதியை குறிக்கும். இறைவா என்னையவே நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாகத்தான் தேங்காயை போய் நம்ம இறைவனுக்கு உடைக்கிறோம். இல்லையா? மனிதனுக்கும் தேங்காய்க்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அடுத்து வாழைப்பழம், வாழைக்கனி. அதுக்கு எத்தனையோ பழம் இருக்கு. ஏன் வாழைக்கனியை கொண்டு நம்ம இறைவனுக்கு படைக்கிறோம் தெரியுமா? எல்லா செடியும் இருக்கு, மரம் இருக்கு. செடியா வச்சோம்னா அந்த செடி பெருசா வளர்ந்து ஒரு செடி வச்சா ஒரு மரம் தான் வரும். ஆனா வாழை மரத்தை மட்டும் பாருங்களேன், ஒரு கண்ணு வச்சோம்னா போதும், அதுவே தன்னைத்தானே ஒரு தோப்பாவே மாற்றிக்கொள்ளும். அது போல வாழைக்கடி வாழையாக என்னுடைய வம்சம் அனைத்தும் வளர்ந்து உன்னுடைய ஆலயத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வாழைக்கனியை கொண்டு போய். அடுத்து பாருங்க கற்பூரம், பேரே பாருங்களேன் கற்பூரம். இந்த உலகத்துல நான் கற்பு பூர்ணமா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் கற்பூரத்தை கொண்டு இறைவனுக்கு படைக்கிறோம். ஊதுபத்தி, ஊதுபத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா சுவாமி? தன்னைத்தானே கரைத்துக் கொள்ளும் நறுமணத்தை கொடுக்கும். தன்னைத்தானே கரைத்துக் கொண்டே இருந்தாலும் பிறருக்கு நறுமணத்தை கொடுக்க கொடுக்கும். இந்த உலகத்துல வாழக்கூடிய அத்தனை நாட்களும் எனக்கு என்ன தீமை ஏற்பட்டாலும் சரி பிறருக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் அப்படிங்கிறதுக்காக ஊதுபத்தியை இறைவனுக்கு கொண்டே நம்ம படைக்கிறோம். பூ எதற்கு? பூவினுடைய தன்மை என்ன? எளிமையான கோலம். தெய்வத்துடைய தன்மை எளிமையான கோலம். எளிமைக்கு எளிமையை சேர்க்கணுங்கிறதுக்காக பூவை கொண்டு இறைவனுக்கு சேர்க்கணும். அப்ப பாருங்க, 5 பொருளுக்கும் கொண்டு போற பக்தனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. இல்லாமல் அங்கு பிரவாது அப்படி இருங்க. தேங்காய சாமிக்கு கொண்டு உடைக்கணும். சரி, தெய்வத்துக்கு உடைக்கிறோம். வீட்லயே இருப்போமே, ஒரு ஆயுத பூஜையோ விநாயகர் சதுர்த்தியோ நம்ம வீட்டுல சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு சாமிக்காக தேங்காய உடைப்போம். தேங்காய் சாமிக்கு தானே உடைக்கிறோம், அப்ப சாமிக்கு தானே திருப்பி வைக்கணும். ஏன் நம்ம பக்கமே திருப்பி வச்சுக்கிறோம்? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல, யோசிக்க வேண்டிய விஷயம். சாமிக்கு தானே உடைக்கிறோம், கொண்டு போற அந்த பக்கமா தானே திருப்பி வைக்கணும். ஆமா, கொண்டு போற பொருள் எல்லாமே தெய்வத்துக்கு. ஆனால் என்ன செய்யறாரு அர்ச்சகர்? கருவறைக்குள்ளே தேங்காயை உடைத்து 2 மூடி ஆயிரம். அதை என்ன செய்வாருன்னா தெய்வத்து பக்கம் திருப்ப மாட்டாரு, நம்ம பக்கம் திருப்பி வைப்பாரு. ஏன் தெரியுமா? அந்த இறைவன் சொல்றானா, இந்த மனிதன் என்ன சொல்றான்? மேல இருக்கக்கூடிய ஓடு என்னுடைய தோலை குறிக்கின்றது, உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை பருப்பு என்னுடைய உள்ளத்தை குறிக்கின்றது, உள்ளே இருக்கக்கூடிய தேங்காய் தண்ணீர் என் குருதியை குறிக்கின்றது. அப்ப அந்த இறைவன் சொல்றாரா, என்கிட்ட வரும்போது மட்டும் வெள்ளை மனதா மட்டும் இருக்கக்கூடாது, எங்கு சென்றாலும் யாரை பார்த்தாலும் இதே போல வெள்ளை மனமாக நடமாடணும்டா, இதை பார்த்து உணர்ந்து கொள் என்பதற்காகத்தான் தெய்வம் திருப்பி வச்சது நம்ம பக்கம். சும்மா வைக்கல, இதை பார்த்து உணர்ந்து கொள். ஒருத்தன் வெள்ளையாவும் ஒருத்தன் சிவப்பாவும் நடிக்காத, வெள்ளை உள்ளமாவே எங்கு சென்றாலும் என்பதற்கு அடையாளம் கூட்டி ஆக தேங்காயை உடைத்து நம்ம பக்கம் திருப்பி வைக்கின்றார்கள். ஒரே ஒரு விஷயமா, எல்லா கோவிலுக்கும் தேங்காய் உடைப்பது உண்டு. தேங்காய் உடைச்சு இந்த வீரம்பாளிகளுக்கு ஒரு அர்ச்சனை கொடுத்தோம்னா அந்த அர்ச்சகர் எத்தனை எடுத்துட்டு எத்தனை கொடுப்பாரு? நமக்கு ஒரு மூடி அவர் எடுத்துட்டு ஒரு மூடி நம்ம கொடுப்பாரு. ஒரு வாழைக்கிளை நமக்கு போட்டு விபூதி போட்டு கொடுத்துருவார். அப்ப எல்லா கோவில்களையும் காலாஞ்சி என்று சொல்லக்கூடிய நிலை அந்த அர்ச்சகர் கொடுத்துருவார் அர்ச்சனை பண்ணிட்டோம்னா. ஆனா எல்லா கோவிலையும் வாங்கிட்டு வந்துடலாம், ஒரே ஒரு கோவில்ல மட்டும் அர்ச்சனை பண்ணா திரும்பி வாங்க கூடாது. நம்ம வாங்க கூடாது. ஏன்? ஒரு ஐதீகம் இருக்கு. என்ன ஐதீகம்? சனி பகவானோட நவக்கிரகத்துல சனி பகவானுக்கு போய் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம். சரி, இப்படி அர்ச்சனை பண்ணிட்டோம்னா அங்க கொடுக்கக்கூடிய அந்த காலாஞ்சிக்கிற பொருளை நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது. வந்தா ஒருவேளை வாங்கிட்டு வந்தோம்னா சனியை பின்னாலே வந்துடும். இந்த சனியை வராதுல்ல, இது ஜென்ம சனி, அப்புறம் பிடிச்சா விடாது. இது மரண சனி மாதிரி. என்ன சொன்னீங்களா?
சனி பகவான் பின்தொடர்ந்து வந்துருவாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால சனி பகவானுடைய ஆலயத்துல மட்டும் அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சனி பகவானோட ஆலயத்துல வாங்கிட்டு வரக்கூடாதுல, வாங்கிட்டு வந்தா சனி பகவான் பின்தொடர்ந்து வருவாருங்கிறது ஐதீகம். ஆனா ஒரே ஒரு சனி பகவானுடைய ஆலயத்துல மட்டும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கிட்டு வரலாம். சனி பகவானுடைய ஆலயத்துல வாங்க கூடாதுன்னு நீ தான் சொன்ன. அப்புறம் திரும்பிக்கிட்டு ஒரே ஒரு சனி பகவானுடைய ஆலயத்துல மட்டும் வாங்கலைன்னா சனி தோஷம் வரும்னு எந்த வகையில நியாயம் இருக்கு? இருக்கா? ஒரு இடம் இருக்கு. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆலயத்துல ஒரு ஆலயத்துல உண்டு. திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய இடத்துல பாருங்க, சிவன் உச்சம் பெற்றதாலே அர்ச்சனை சிவனுக்கு அந்த அர்ச்சனை பண்ணுகின்ற பொழுது அங்கு மட்டும் பாருங்க ஒரு முடியை, ஒரு தேங்காய் முடி, ஒரு வாழைக்கனியும் கொடுப்பார்கள். வாங்கிட்டு வெள்ளைநாத்தா சனி தோஷம் முடிக்கும். ஏன் இங்க பண்றாரு? சிவனுக்கு அர்ச்சனை பண்ண உடனே சிவன் போய் சொல்லுவார் சனி பகவான்ட்ட, என்னுடைய பக்தன் வந்து எனக்காக அர்ச்சனை செய்து இருக்கின்றான், அவனுக்கு பிடித்த சனி தோஷம் ஆக மெல்ல மெல்ல இறங்க வேண்டும் என்பதற்காக நமக்காக அங்கு வேண்டிக் கொள்வாராம் சனி பகவான்ட்ட. அப்ப அங்க வாங்கிட்டு வரலைன்னா சனி தோஷம் பிடிக்க முடியாதுன்னு சொன்னான். எல்லா ஆலயங்களும் இருக்குமா? ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அற்புதமான முறையில் நிறைய விஷயங்களை ஆலயங்களை பற்றி ஸ்தல வரலாறுகளை பற்றி பேசுனீங்க. அப்ப இருப்பினும் கூட ஒரே ஒரு விஷயம், ஒரு பெண்மகள் பருவமடைகிறார். பருவமடைந்த பிறகு மாதா மாதம் என்ன ஆக வேண்டும்? மாதவிடா என்று மாதவிடாக உருவாக வேண்டும் என்பது நீதி. மாதவிடாயிட்டா இந்த மாதிரி மேடையில் நிக்க முடியுமா? முடியாது. முடியாது. 4 ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக முடியுமா? முடியாது. வீட்டுக்குள்ள போக முடியுமா? முடியாது. கோவிலுக்குள்ள போக முடியுமா? முடியாது. ஏன் போக கூடாது? பெரியவங்க தீட்டுன்னு அது மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. பெரியவங்க தீட்டுன்னு சொல்லி இருக்காங்க. கோவில் குளத்துல போய் இறங்கி குளிக்க முடியுமாமா? முடியாது. முடியாதுல. ஒரு ஊர்ல மட்டும் பாருங்க, தீட்டான துணியை கோவில் குளத்திலே அலச பெறுகின்றார்கள். அந்த தெய்வம் ஏத்துக்கிறது. எந்த ஊர்ல, எந்த மாவட்டத்திலே? ஏன் அந்த தெய்வம் மட்டும் ஏத்துக்கிறது? இங்க உள்ள வீரமகாலியோ பொற்குடையாரோ ஏத்துக்கிறது இல்லையே. இதுவும் தெய்வம் தானே, அதுவும் தெய்வம் தானே. அப்ப அந்த கோவில்ல மட்டும் தீட்டு துணியை கொண்டு போய், ஒரு பெண் மாதவிட ஆகக்கூடிய தீட்டு துணியை கொண்டு போய் கோவில் குளத்தில் அலசுறாங்களே, அந்த தெய்வம் மட்டும் ஏத்துக்கிறது. ஏன் மற்ற தெய்வம் எல்லாம் ஏத்துக்கிறல? அங்க இருக்கக்கூடிய தெய்வம் ஏன் ஏத்துக்குது அப்படின்னா, அது தெய்வத்துக்காக செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. வேற யாருக்கு? எங்க தெரியுமா நடக்குது அந்த மாதிரி விஷயம்? மதுரை மாவட்டத்திலே திருப்பரங்குன்றம் சரவண பொய்கையில தான் தீட்டு துணியை கொண்டு அலசுறாங்க. அதுக்கு இப்பவும் ஒரு திருவிழாவை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மீன்களுக்கு இரையாகணும் அப்படிங்கிறது கொடுத்த சாபம். மச்சமுனி என்று சொல்லக்கூடிய மீன்கள்னா ஒரு மீனா பல வகையான மீனா? ஒரு மீனா தான் மச்சமுனின்னு சொல்லுது. மச்சமுனி என்று சொல்லக்கூடியவருக்கு கிடைத்த சாபத்தின் காரணமா அது ஒரு ஐதீகமா இங்க நடந்துகிட்டு இருக்கு. நடந்து கொண்டு இருக்கிறது. இன்று வரைக்கும் மதுரை மாவட்டத்திலே திருப்பரங்குன்றத்திற்கு அருகாமல் இருக்கக்கூடிய சரவண பொய்கையிலே அந்த நிகழ்வு இன்னும் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆக இருப்பினும் கூட அதை விட ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? என்ன? அதே மாதிரி ஒரு ஆலயத்துல இந்த தீட்டாகிற துணியை ஏலத்துல விடுவாங்க தெரியுமா? தீட்டாகக்கூடிய அதாவது தெய்வ துணியை ஏலத்துல விடுவாங்க. 7 லட்சக்கணக்கில் போகுது. அதுவும் உண்டு. அது காரணம் என்னவென்றால் பாருங்க, கேரளா மாநிலத்திலே சோட்டானி பகவதி அம்மனுக்கு, சோட்டானிக்கரை பகவதி அம்மனுக்கு மாதா மாதம் மாதவிடாகக்கூடிய தன்மை உண்டு என்பதை ஐதீகமாக கொண்டாடப்படுகின்றார்கள். அந்த புடவை எடுத்துட்டு போய் தார தப்பட்டையோட வீதி உலா வருகின்றது. லட்சக்கணக்கில் வாங்கி கொண்ட போய் பூஜை அறையில வைக்கின்றார்கள். அந்த ஐதீகமும் நடக்குது. ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு தெய்வமும் ஒன்று மரத்தால் இருக்கும், இல்லைன்னா கல்லால் இருக்கும். மரத்தால் இருக்கணும், இல்லைன்னா கல்லால் இருக்கணும், இல்லைன்னா மண்ணால் இருக்கணும். இந்த 3 வகையான நிலை தான் உருவானது. இல்லைன்னா பனி மீது கூட இருக்கு, பனிலிங்கம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு விஷயம் நான் கேட்கிறேமா, அதாவது இந்த உலகத்துல கல்லால் நிறைய தெய்வங்கள் இருக்கு. ஒரு கல்லுல ஒரு பெண் தெய்வம். அந்த பெண் தெய்வத்திற்கு 27 நாள் முடிந்து விட்டால் 28, 29, 30 இந்த 3 நாள்ல 2 துடைக்கும் நடுவிலே குருதி வழிய பூசாரி துடைக்க திரைமரபு ஓடுகின்றார். தெய்வமே திட்டாயிருச்சு. அப்படி ஒரு ஊர் இருக்கு. எந்த தெய்வத்துக்கு மாதா மாதம் பக்தர்கள் பார்க்கக்கூடிய நிலையில மாதவிட ஆகுது? நான் அதுவும் கேரளா மாநிலத்துல செம்மனூர் மகாதேவி அம்மன் கோவில் அப்படி நடக்கிறதா ஒரு ஐதீகம். பாருங்க, மகாதேவன் மகாதேவி என்று சொல்லக்கூடிய இருவரும் இருக்கக்கூடிய ஆலயத்திலே செம்மனூரில் நடக்கின்றது. பெண்கள் வந்து பொதுவா மாதவிடாய் காலத்துல கோவிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. ஆனா ஒரே ஒரு கோவிலுக்கு மட்டும் மாதவிடாய் ஆகிற காலத்திலையும் உள்ள கருவறைக்குள்ள வரைக்கும் போய் சாமி கும்பிட்டு வரலாம். மாதவிட ஆகிவிட்டால் நீங்க தான் சொன்னீங்க கோவிலுக்குள்ள போக கூடாது, குளத்துக்குள்ள இறங்க கூடாதுன்னு சொன்னீங்க. 4 ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னீங்க. தான் முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். ரெடி. அது எனக்கு ஒண்ணு இல்லை, நீங்க சொல்லிட்டா உடனே முடிச்சுங்க. சரி, ஆக இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பேசுறேன். எல்லா தெய்வத்துக்கும் பாருங்க, மாதவிட ஆகிவிட்டாலும் இந்த கோவில் வாசல்ல கூட நடந்து போக மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஆலயத்துல ஒரு பெண் மாதவிட ஆகிட்டால் கூட கருவறைக்கு உள்ளே போய் சுத்தி வரலாம். வேற எந்த தெய்வமும் கிடையாது. மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி கோவில் பார்த்திருக்கீங்களா?
ஒரு மாலை போட்டிருப்பாங்க ஒரு பெண்ணு மாதவிட ஆயிரவாக நடந்து போய்கிட்டு இருக்கின்ற பொழுது ஆனால் அந்த தாய் மட்டும் ஏற்றுக்கொள்கின்றார். ஏன் தர்மம் ஏத்துக்கிறா? அவளுக்கு பேரு ஆதிபரா சக்தி. ஆதி என்றால் முதல், பரம் என்றால் உலகம். இந்த உலகத்திலே முதல் பெண் தெய்வம் என்றால் ஆதிபரா சக்தி. பெத்த தாய் மட்டும்தான் தாய் அல்ல, அது வந்து நம்மளை பாதுகாக்கும் தாய். நம்ம பிள்ளை, அதாவது நம்ம பிள்ளை மாதவிட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மழை காலமா இருந்தா பரவாயில்லன்னு ஒரு உலக்கையை தூக்கி போட்டு ஒரு கடப்பாறை தூக்கி போட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு மூலையில வைக்கிறது இல்லையா? ஏன்னா பெத்த தாய்க்கு என்ன குணமோ அவ்வளவு உலகத்தாய், இவனும் தான் மகள் தான் என்று அதை ஏற்றுக்கொள்கின்றாளாம். அதான் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தியினுடைய ஆலயத்திலே நிகழ்வு நடக்கின்ற தந்தை பெயர் என்னமா? தாய் பெயர் உனது பெயர் வள்ளி. மலைகள் சூழ்ந்த பகுதியாக இருந்ததுனால ஆரம்பத்துல மலை நாடுன்னு இருந்தது. ஆத்தொண்டை சக்கரவர்த்தி ஆண்டு வந்த காலத்தினால தொண்டை நாடுன்னு பேர் மருவியது. மலை நாடாக இருந்தது தொண்டை நாடாக மருவியது. அவ்வளவுதானமா? பாருங்க, ஆத்தொண்ட சக்கரவர்த்தி ஆண்டதாலே அப்ப சோறு உடைத்தது சோழ நாடு, உடைத்தது பாண்டிய நாடு, வேலம் உடைத்தது சேர நாடு, சோறு உடைத்தது சோழ நாடுன்னு ஏன் பேர் வந்துச்சு? என்ன நெற்களஞ்சியம் நிறைந்த நாடு. சோறு உடைத்தது சோழ நாடு. அதான் நெற்களஞ்சியம் முப்போகமும் விளையக்கூடிய இடம். எந்த மாவட்டம்? விவசாயத்துக்குன்னு பேர் போனது இல்லையா? இன்றைக்கு எந்த ஊரை சொல்லலாம்? தஞ்சாவூர்னு சொல்லலாம். தமிழகத்துல நெற்களஞ்சியம் எந்த ஊர்னா தஞ்சாவூர். ஆக இந்தியாவிலே நெற்களஞ்சியம் எந்த ஊர்னா அது ஆந்திரா. உலக அளவுல நெற்களஞ்சியம் எங்க? அது ஜப்பான். பாருங்க, இப்ப ஏற்பட்ட நிலைகள்லாம் இருக்கின்றது. சோறு உடைத்தது சோழ நாடு, முத்து உடைத்தது பாண்டிய நாடு. எப்படி முத்து உடைத்தது பாண்டிய நாடுனா, இப்ப முத்து எங்க விளையி? கடல்ல. அப்ப மதுரையில கடல் இருக்குங்களா? இல்லைங்க, கடல். அப்புறம் எப்படி முத்து விளையுது? ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம்ங்கிறது ஆரம்பத்துல பாண்டிய நாட்டினுடைய எல்கையாக இருந்தது. அந்த எல்லையிலே முத்து குடிக்கப்பட்டு பாண்டிய மதையிலே விற்பனை செய்யப்பட்ட காரணத்தினால பாண்டிய நாடு முத்துக்குள் உடைத்து வந்துச்சு. அப்படியே இருங்க, மதுரையில கடல் கிடையாதான்னு கேட்டீங்கல்ல, கடல் கிடையாது. ஆனா மதுரையில 7 கடல் தெருன்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? கடலே இல்லாத ஊர்ல எப்படி 7 கடல் தெருன்னு எப்படி வந்திருக்கும்? மலைய துவசலுக்கும் காஞ்சனா மாலை என்று சொல்லக்கூடியவளுக்கும் தடாதகை பிராட்டி பிறக்கின்றார். ஆக தடாதகை பிராட்டினுடைய அம்மாவுக்காக பாருங்க, சிவனே 7 கடல் நீரை கொண்டாந்து புகட்டுகின்றான். அங்கே அப்பேற்பட்ட அருமை பெருமை வந்தது. பார்க்கடல், மோர்கடல், தயிர்கடல், ஆக கருப்பஞ்சாற்று கடல் என்று சொல்லக்கூடிய 7 கடலை கொண்டு வந்து நிப்பாட்டியவன் யாரு அப்படின்னா சிவனை நிப்பாட்டினான் ஒரு நேரத்திலே. இருக்கணுங்க, இப்ப மதுரையை பற்றி பேசுனீங்கல்ல, ஒரு விஷயம் கேட்கலாமா உங்கள்கிட்ட? மதுரையை பற்றி, அத்தா இதை பற்றி ஒரு சில விவரம் கேட்கிறேன். தந்தை பேர் என்ன சொன்னீங்க? நம்பி தலைவன். தாய் பேர் என்ன சொன்னீங்க? நங்கை மோகினி. உனது பெயர் வள்ளி. பெண்களுக்கு உண்டான பருவங்கள் 7. கையில வைத்திருப்பது கவன். எதற்காக? பறவை விரட்டுறதுக்கு. ஏன் பறவை விரட்டணும்? திணைய கொய்ய வருது, அதுக்காக பறவை விரட்டுறேன். ஏமா இன்றைக்கு அதிகாலையில வீட்டுக்கு வந்த மருமக்கமாரு பாருங்களேன், நம்ம எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டு வாசல்ல பச்சரிசி அரைச்சி மாவாக கொண்டு அந்த ஈ எறும்புகளுக்காக தானம் சாப்பிட்டு போடவே அப்படிங்கிறத பச்சரிசி மாவு அரைச்சு அதுல கோலம் போடுவாங்க. அவங்களும் தமிழ் பெண்மக்கள் தானே, நீங்களும் தமிழச்சி தானே. 2 அரிசியை பறவை சாப்பிட்டு போறதுக்காக விரட்டியதெல்லாம் பாவம் இல்ல? அப்படி கிடையாதுங்க, அவங்க போடுறது சாப்பிட்டு போகட்டுமேங்கிறதுக்காக போடுறாங்க. நீங்க நான் தெய்வத்துக்காக காவலுக்கு வந்திருக்கேன். தெய்வத்துக்கு படைக்க கூடியதை வந்து எச்சில் படுத்திட்டா அதை வந்து இறைவனுக்கு படைக்க முடியாது இல்ல? தெய்வத்துக்கு படைக்கக்கூடிய பொருளை எச்சில் படுத்த கூடாது. ஆமா, எச்சில் படுத்தி விட்டால் தீட்டாகி விடும், இறைவனுக்கு படைக்க முடியாது. அப்படித்தானமா? ஒவ்வொரு பொருளும் இறைவனுக்கு போய் சேரக்கூடிய பொருள் அனைத்துமே எச்சில் பட்டது. எப்படின்னு ஒரு உதாரணம் கொடுக்குறேன் கேளுங்க. இன்றைக்கு இந்த வீரமகால் இருக்காளா இல்லையா, இவளுக்கு நீங்க பாலாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பாலை கறக்கணும்னா முதல்ல எதை ஊத்து விடணும்? கண்ணுக்குட்டியை ஊத்து விடணும். கண்ணுக்குட்டி போய் எதுல
எதுல வாய் வைக்கும்? பசுவினுடைய மடுவுல போய் வாய் வைக்கும். மடுவுல வாய் வைக்கும்ல, அந்த கண்ணுக்குட்டியுடைய வாயில எச்சில் தானே இருக்கு. அந்த எச்சிலோட தானே வாய் வைக்குது. அந்த பாலை தானே கறக்குறோம். அதை கொண்டு போய் அம்பாள் தலையில ஊத்துறோம். இந்த எச்சில இந்த அம்பாள் ஏத்துக்கிறாளே, பறவை வாய் வச்சா ஏன் அந்த எச்சில முருகன் ஏத்துக்க மாட்டேன்? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நியாயமான விஷயம். நீங்க எச்சில் பட்ட பொருள்னு சொன்னீங்க, இங்க எச்சில் ஆயிடுச்சு. அம்பாள் ஏத்துக்கிறா, தினசரி கொண்டு ஊத்துறாங்க. எச்சில் பட்ட பொருள் இறைவனுக்கு படைக்க முடியாதுன்றீங்க. கண்ணுக்குட்டி வாயில இருக்குது எச்சில் தானே, அந்த அதான வாய் வைக்குது, அதான கறக்குறான், அதான கொண்டு போய் ஊத்துறோம். பறவை வாய் வச்சா மட்டும் வீரமகாளி ஏத்துக்கிறாயா? ஓ முருகன் மட்டும் ஏத்துக்க மாட்டாரு. எச்சில் பட்ட பொருளை இறைவன் ஏத்துக்கிறான். ஏன்னா கண்ணுக்குட்டி போய் வாய் வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாலை கறந்து அதை கொண்டு இறைவனுக்கு படைக்கிறோம். சரி, கண்ணுக்குட்டி மடுவுல போய் வாய் வச்சோன்னா பால் சுரக்கும். பால் சுரந்து என்ன பண்ணுவோம்? கண்ணுக்குட்டி அவுத்து ஒரு ஓரமா கட்டிட்டு பாலை உடனே கறந்துருவோமா? கறக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? தண்ணீர் அடிக்கணும். தண்ணியை தொட்டு கழுவிட்டு மடுவெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் விளக்கணையை தேய்ச்சி அதுக்கப்புறம் பாலை கறப்போம். தண்ணியை ஊத்தி கழுவிட்டாலே அங்க எதுவும் இல்லையே, எச்சில் கிடையாது. ஆமா, தோசை கழுவிடுது. அதைத்தானே உடைய இறைவனுக்கு படைக்கிறோம். தண்ணீர் அடிச்ச உடனே இந்த உலகத்துல தண்ணீருக்கு ஒரு பெருமை இருக்கு. தண்ணீர் அடிச்ச உடனே அந்த மடு சுத்தமாயிருது, அந்த பாலை கறந்து கொண்டு போய் ஊத்தலாம் அப்படின்னு சொல்றீங்களே. முருகனுக்கு உகந்த அபிஷேக பொருள் என்ன தெரியுமா? பஞ்சாமிர்தம். பஞ்சம்னா 5. 5 பொருள்ல தேன் என்பது ஒன்று. இந்த தேனை யார் எடுத்துட்டு வர்றது? தேனி. தேனி தானே. எங்க இருந்து எடுத்துட்டு வரும்? பூல இருந்து. எதன் மூலமா எடுத்துட்டு வரும்? தன் வாயில இருந்து. அப்ப தேனினுடைய வாயில எச்சில் இருக்குமா இல்லையா? அந்த தேன் அந்த தேனி எச்சிலோட கலக்குமா இல்லையா? அதைத்தானே பஞ்சாமிரத்துல ஊத்துறோம். அதைத்தானே வழிய முருகனுக்கு ஊத்துறாங்க. அந்த முருகன் அதை ஏத்துக்கிறானே, பறவை வாய் வச்சா மட்டும் ஏன் எச்சில ஏத்துக்க மாட்டேன்? பேசுங்க. நீ எங்க சுத்தினாலும் உன்னை கொண்டு வருவேன். பேசு. பூவுல இருந்து தேனை எடுத்துக்கிட்டு வருது. சரி, தேனி மட்டும் தான் தேனை சாப்பிடுமா? வண்டும் சாப்பிடும். வண்டும் சாப்பிடும்ல, தேனி உரியும்ல. ஏன் அதனால ஒரு கூடை கட்டி அந்த தேனை கொண்டு அதுல சேர்க்க முடியல? நியாயமா சொன்னோம். அந்த தன்மையை இறைவன் அதற்கு கொடுக்கவில்லை. யாருக்கு கொடுத்திருக்கான்? தேனிக்கு தான் கொடுத்தான். இறைவன் கொடுத்தத இறைவன் எடுத்துக்கிறார், ஏத்துக்கிறார். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்ப இன்னொரு விஷயம் பாருங்களேன். இந்த அம்பாளுக்கு பட்டாடை கட்டுற பழக்கம் இருக்கா இல்லையா? இந்த பட்டு நூல் எதுல இருந்து வருது? பட்டுப்பூச்சியினுடைய எச்சில் இருந்து. பட்டுப்பூச்சியினுடைய எச்சில் தானே. அப்ப அதுவும் எச்சில் தானே. அது நூலாகி நூல் சேலையாகி சேலை கொண்டு அம்பாளை கட்டுறமே, அந்த எச்சில் பட்ட சேலையை அம்பாள் ஏத்துக்கிறாளே. உன் முருகன் ஏன் பறவைவாயுடைய எச்சில் ஏத்துக்க மாட்டேன்? இப்ப நீங்க சொல்றது எல்லாமே பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கு. இந்த அக்கா எனக்கு எதிர்பார்த்தமா கை தட்டுறது யோசிக்க வேணாம். நன்றிக்கா, நன்றி. நீங்க கை தட்டுறது. நீங்க ஒரு பெண்ணினா ஒரு பொம்பளை பிள்ளை பேசுறேன், பொம்பளை பிள்ளைக்கு சாதகமா நீங்க கை தட்டாம அவருக்கு போய் கை தட்டுறீங்க. அப்படி இல்ல, அவங்க நியாயத்துக்கு கை தட்டுறாங்க. நான் சொல்றது நியாயமா இருக்கு. அக்கா இதே நியாயத்தை உங்கள்ட்ட கேக்குறேன். கேட்ட உடனே கை தட்டீங்கல்ல. நீங்க பேசுறதெல்லாம் பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கும். நடைமுறைப்படுத்த முடியுமா? நடைமுறைப்படுத்த முடியுமா? வீரமகாளிக்கு பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு வேண்டிக்கிறோம்பா. பொங்கலை வச்சாச்சு. பொங்கலை வச்சுப்புட்டு எச்சில சாமி ஏத்துக்குங்கிறதுக்காக நல்ல குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற எச்சில கொண்டே வீரமகாளி கொண்டே வைப்பாதான் எச்சில தான் ஏத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி வச்சா நல்லா இருக்குமா? ஏத்துக்க மாட்டா. ஏத்துக்க மாட்டா. நல்லா இருக்குமாக்கா? ஏத்துக்க மாட்டா. கைய மட்டும் வேகமா தட்டிங்கல்ல நீங்க. அதாவது நீங்க சொல்றத ஏத்துக்கிறேன் சுவாமி, நான் இல்லைன்னு சொல்லல. அதாவது எச்சில்ங்கிற பொருளை இறைவன் ஏத்துக்குவார். ஏன்னா தான் தின்னு ருசி பார்த்து எது சுவை அதிகமாக இருக்கும் அதைத்தான் இறைவனுக்கு கொடுத்தான திண்ணப்பனாகப்பட்டவன். அதனாலதான் தன்னுடைய 16 வயதிலே கண்ணப்பனாக பெயர் மாற்றி சிவனோட போய் ஐக்கியமானார். எச்சில இறைவன் ஏத்துக்குவாரு, அதை நான் மறுக்க மாட்டேன். ஆனா எச்சப்பட்ட பொருளை இறைவன் ஏத்துக்குவாரா? எச்சிலை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்வான். எச்சம் என்பது என்னமா? எச்சில் என்பது என்ன? எச்சில் என்பது நாவில் இருந்து சுரக்கக்கூடிய உமிழ்நீர். எச்சம் என்பது நம்ம உடலில் இருந்து கழிக்கக்கூடிய கழிவு நீர். அப்ப மலம் ஜலம் பட்ட பொருளை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏத்துக்க மாட்டான். அப்படித்தானே நீங்க சொல்றீங்க? இப்ப இந்த அம்பாள் இருக்கால, இது இவளத்தான் நம்ம உதாரணம் வச்சுக்கிற, வேற வழி இல்லை. இந்த அம்பாளுக்கு மாலை கட்டி கொண்டு போடுற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கும். இவங்க போய் எங்க வாங்குவா தெரியுமா? பூக்கடையில. மாலை கடையில வாங்குவாங்க. அவர் மாலையை கட்டி தொங்க விட்டுருப்பாரு. நம்ம போய் தெய்வத்துக்கு வீரமகாளிக்குன்னு சொன்ன உடனே குஞ்சத்தை வச்சு கட்டி கையில கொடுப்பாரு. அதை வாங்கி ஒரு பையில போட்டு கொண்டுட்டு வந்துகிட்டு இருப்போம். இப்ப பாருங்க, மாலை கட்டி தொங்கும்ல, அந்த மாலை கடையில 2 ஜீவராசி வாழும். ஒன்னு பள்ளி, இன்னொன்னு சிலந்தி. இது 2 நான் மலம் கழிச்சிட்டு வர்றேன்னு கழிப்பிடத்துக்கு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வர கடைக்காரன் சொல்லிட்டா போகல, அங்கேயே கழிக்குமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க அக்கா. நீங்க சொல்லுங்க. அது அங்கேதான் கழிக்கி. கட்டி கிடக்கிற மாலை இல்லைன்னா விழுகு. மலமும் ஜலமும் அதுல பட்டதை கொண்டு போய் அம்பாள் ஏத்துக்கிறாளே, ஏன் முருகன் ஏத்துக்க மாட்டேன்? அந்த அக்கா ஏன்டா அந்த அளவுக்கு கையை தட்டணும்னு நினைக்க போறோம். ஏன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், சரியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றீங்க மாலை கடையில போய் மாலை வாங்குறோம், அதை வாங்கிட்டு வந்து சாமிக்கு போடுறோம். அந்த மாலை கடையில பள்ளியோ சுழந்தியோ இருக்கும், அது சிறியோ மலமோ
கழிச்சா அந்த மாலையில தான் போய் விழுகும். அதைத்தானே கொண்டு அம்மனுக்கு போறோம், அம்மன் ஏத்துக்கிறாரு நீங்க கேக்குறீங்களே. மாலை கடையில போய் மாலை வாங்குறோம், சாமிக்கு போனோம்னு மாலை கொடுங்கன்னு சொல்றோம். எடுத்து குஞ்சத்தை கட்டுவாங்க, கட்டிட்டு உடனே அப்படி நம்மள்ட்ட கொடுத்துருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? மாடியில தண்ணி வச்சிருப்பாங்க, அந்த தண்ணியை எடுத்து மாலையில தொளிச்சு விட்டு அப்புறம் தான் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், தண்ணி பட்டா தோஷமோ தீட்டோ கிடையாதுன்னு சொல்லிட்டேன். தண்ணி பட்ட உடனே தோஷம் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லிட்டேன். தண்ணிக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கட்டும். தண்ணி பட்டாலே என்ன ஆகும்? தோஷம் நிவர்த்தி ஆகும்னு சொன்னேன். இப்ப இன்றைக்கு பாருங்களே, மலம் ஜலம் கழித்த பொருளை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பசுமாட்டுடைய சால மலம் தானே, சிறுநீர் வந்து கோமயம் தானே, இது ரெண்டையும் கோயிலுக்கு கொண்டே வச்சு சாமி கும்பிடுறாங்களே, இந்த மலத்தையும் ஜலத்தையும் எப்படி ஏத்துக்கிறாங்க? இதுக்கு பதில் பேசுனீ. யார் யார் உள்ள இருந்து? எங்காளு மச்சான் ஜோரா விசிலடி மச்சான். நான் கேக்குறேன், பசுமாட்டினுடைய சாணம் பிள்ளையார பிடிச்சு வச்சிரும், ஆமா, கோமியத்தை வீடு புறம் தெளிக்கிறோம், கோவில்லையும் கொண்டு வைக்கிறோம். தெளிக்கிறோமா? அந்த எச்சத்தை இறைவன் ஏத்துக்கிறாரு. இந்த மலஞ்சலத்தை ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? நான் கேக்குறேன், பசுமாடு மட்டும் தான் சாணம் போடுமா? எல்லா மாடும் சாணம் போடும். அது மட்டும் தான் சிறுநீர் கழிக்குமா? அப்படி இல்ல, எல்லாமே போடும். காளை மாடு இருக்குல்ல, இருக்கு. எருமை மாடு இருக்குல்ல, ஏன் இருக்கு? எருமை கிடேரி இருக்குல்ல, இருக்குல்ல, இருக்கு, பக்கத்துலயே இருக்குல்ல. ஒரு பேச்சு கேக்குறேன், இருக்குல்ல. அப்ப அதனுடைய கோமியமோ மலத்தையோ எடுத்து நம்ம எதுவும் செய்யறது இல்லைங்க. இதுவரைக்கும் யாரும் செஞ்சது கிடையாது. ஏன் பசுமாட்டுடைய சாணத்தையும் அதனுடைய கோமியத்தை மட்டும் இப்ப புனிதமா கருதுறோமே? ஏன் இந்த உலகத்துல பாருங்க, அனைத்து ஜீவராசிகளுமே என்ன செய்யும்னா, சுத்தமான காற்றை ஆக முன்புறமாக சுவாதித்து ஆக அசுத்த காற்றை பின்புறமாக விடும்னு சொன்னாங்க. ஆனால் பசு மட்டும் பாருங்க, அதுக்கு தனித்தன்மை. சுத்தமான காற்றை ஆக முன்புறமாக சுவாசித்து அசுத்த காற்றையும் முன்புறமாக சுவாசிக்குமா. அதனாலதான் அதனுடைய சாணத்தை பிடித்து திரீரர் ஆக்கி ஆலயம் வரைக்கும் கொண்டு போன யாருக்கும் இல்லாத தன்மை. 30 முக்கோடி தேவர்களும் குடிகொண்டு இருக்கக்கூடியதுதான் காமதேனுங்கிற பசு. அப்ப பாருங்க, கோமயமும் இப்ப உங்க வாயால வந்துருச்சா? 30 முக்கோடி தேவர்கள் தெய்வங்கள் அனைத்தும் குடியிருக்கிறனாலதான் அதை நம்ம புனிதமா கருதுறோம். இதுக்காக மத்த இடத்தை நம்ம கொண்டு வச்சிட முடியுமா? உங்களுக்கும் ஒரு தன்மை இருக்குங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்குன்னு பாருங்களேன், புதுசா கன்று போட்டத பெண் கன்று போட்டத இந்த முடிச்சிட்டமா, முடிச்சிட்டேன் அப்படியா? அப்ப பாருங்க, மாட்டு பொங்கல் அன்னைக்குன்னு பாருங்க, பெண் கன்று குட்டிய வாளுருவி சாப்பிடக்கூடிய நிலை உண்டு. முன்னால கும்பிட முடியாது, பின்னாலதான் கும்பிட முடியும். ஏன் பசுவை பின்னால கும்பிடுறோம் தெரியுமா? ஏன்னா அங்கதான் மகாலட்சுமி குடியிருக்கிறார். அதனாலதான் மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆக இருப்பினும் பெண்களுக்கு உண்டான பருவங்கள் என்னென்ன பருவம்? பேதை பெருமை மங்கை படத்தை அறிவி தெரிவி பேர்ல பண்ணி பருவம் மங்கை பருவம். மங்கை பருவத்துக்கு வயது 12ல இருந்து 13. பருவத்துக்கு தகுந்தார் போல உனக்கு முருகனை புருஷனா பார்த்து வந்திருக்க. முருகனை கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க வார்த்தை கேளு, கேட்டா மோட்சம் இல்லைன்னு வாழ்க்கை வீச்சம். பாசத்தை கூட்டி, செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வத்தை கூட்டி, கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வியை கூட்டி கொடுப்பதிலே பெருமை அடைந்தேனம்மா. இந்த சூரிய அஸ்தமாருக்கு முன்னால் அந்த சிக்கல் சிங்கார வேலனை வர செய்து உலகம் அவனுக்கும் திருமணத்தை முடிக்காவிட்டால் என்பதை நாரதம் இல்லை. ரொம்ப முடிச்சோம். இது சத்தியம். அதுவரைக்கும் இருக்கிற மத்தியம் போயிட்டு வர்றேன். பைத்தியம் பைத்தியம் நல்லா வைத்தியம் பைத்தியம் முக்கால பைத்தியம் பைத்தியம் ரெண்டு வைத்தியம் போக முதல்ல. உண்மையிலே சொல்றேனே, பிடிக்கல. எங்களுக்கு பிடிக்கலாமா? என்ன பிடிக்கலையா? உங்களை பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? எப்பேற்பட்ட பெயர் நீங்க? நீ என்ன உண்மையிலே எனக்கு அண்ணனா என்ன வேணும்? நீ சொல்ற வார்த்தை பிடிக்கல. விடியறதுக்குள்ள கல்யாணம், எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துக்கு ஏற்படலாம் வரணும் இல்லையா? கரெக்டுமா?
சரி அவருக்கு மட்டும் தான் கோவம் வருமா? எங்களுக்கு எல்லாம் கோவம் வராதா? கிளிங்கிற சீனை